தெரியுதானே? ஆமா, இது எப்படி நினைச்சு பாருங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறவன் இந்த மணிதானா? இந்த மருத்துவரையா ஒன்றும் தெரியாதா? அவருக்கு ஒன்றும் தெரியாதா? ஜி.கே. மணி அடைய முடியும்? ஐயாவுக்கு நிகராக ஒரு சக்தி இருக்குதா? இல்லை. நீ ஒரு தனி நபரா வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தியதை போல, நெருப்பாற்றங்கரையில் நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவரையாக மணி போய் பிரிக்க முடியுமா? எப்படி இப்படி எல்லாம் வருது சொல்றதுக்கு? சொன்னா எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு நாள் ஐயா கூட உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம், உங்களுக்கும் உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம். இப்படி உழைக்கிறவனை பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னா கூட உன்னாலதான் கெடுது, ஜி.கே. மணினாலதான் கெடுத்து, இது ஒரு தீய சக்தின்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படும். இந்த வேதனை தான் நம்மளை கொண்டுகிட்டு இருக்குது, இந்த வார்த்தைகளை தான் கொண்டுகிட்டு இருக்குது. எனக்கு இவ்வளவு வேதனை, என்ன கூட விட்டுருங்க, உங்களை கூட விட்டுருங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, வழிகாட்டி கொண்டிருக்கிற மருத்துவரையா அவனுடைய மனசு எப்படி வேதனைப்படும்? இந்த வேதனைய நீங்க எல்லாரும் வர்றீங்க, செயற்குழுவில் பார்த்து கொஞ்சம் மன நிறைவா இருக்காரு. தைலாபுரம் தோட்டத்தில் அங்கே போய் உட்கார்ந்தா நீங்க வந்தா கொஞ்சம் பார்க்குறாங்க, பேசுறாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நல்லா பேசுறாங்க. ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா கண் கலங்கலிங்க. நீங்க தொலைக்காட்சியில் பேட்டியில் பார்த்துட்டு ஐயா கண் கலங்கினார்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா ஏதாவது சொன்னா ஐயா கோவப்படுறாங்க, இல்லைன்னா அப்படியே அமைதியாக உட்காந்த கண்ணில் அப்படியே கண்ணீர் சொட்டுது. இன்னும் ஒரு சில நண்பர்கள்ட்ட கூட சொன்னேன், அன்னைக்கு கண்ணீர் சொட்டினதை பார்த்துட்டு கண்ணீர் சொட்டுது அப்படியே கண்ணிலேருந்து. எதுவும் பேசாம அப்படி எதுக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு தலைவர் இன்னைக்கு கண்ணீர் சொட்டுகிற அளவுக்கு கண்கலங்கி கண்ணீர் சொட்டக்கூடிய தலைவரா ஐயா வேதனையில் இருக்கார். ரொம்ப ஏதாவது சொன்னோம்னா மணி விஷம் வாங்கி கொடுத்துட்டு போ, எப்படி இருக்கு பாருங்க. இப்படி காலகட்டத்திலே தான் நாம் எல்லோரும் இங்கே கோடி